அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நான் அறிவிக்காத ஒரு செய்தியை உங்களுக்கு யார் அறிவித்தாலும் அதை நிராகரித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அமில அமலன், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நான் செய்யாத ஒரு செயலை உங்களுக்கு யார் ஏவினாலும் யார் கட்டளையிட்டாலும் அது எம்முடைய கட்டளையில் இல்லை என்றால் அது நிராகரித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு குதுபாவிலும் சொல்லுவார்கள், ஆரம்பிக்கும் பொழுது, இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். இன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்அஹ், ஒவ்வொரு புதிதாக தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்துகளாகும். வ இன்ன குல்ல பித்அத்தின் ضلالஹ், ஒவ்வொரு பித்அத்துகளும் வழிகேடுகளாகும். வ இன்ன குல்ல ضلالத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த உரிமைகளை, இந்த கடமைகளை, இந்த கட்டுப்படுதலை இந்த சமூகம் கொடுத்ததற்கு பிறகு, இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய உரிமை, கடமை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய பெற்றோர்களை விட, தங்களுடைய குழந்தைகளை விட, தங்களுடைய மனைவியை விட, ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விடவும் அல்லாஹ்விற்கு பிறகு நேசிப்பது. Islamic reminder.